உங்களுடைய முதல் மாடியில பாத்ரூம் வருதா, அதுக்கு எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுங்கிறது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முதல் விஷயமா நீங்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பாத்ரூம்ல வரக்கூடிய எல்லா விதமான பைப் லைன்ஸ், எல்லா கன்சீல் பண்ணக்கூடிய பைப் லைன்ஸோ அல்லது கோர் கட் பண்ணி நம்ம வெளியில கொண்டு போகக்கூடிய அவுட்லெட் வேஸ்ட் பைப் லைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா கெமிக்கல்ஸை வச்சு பேக்கிங்கும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய கலவைகள் அங்கே கொட்டி இருக்கும்ல ரூஃப் லெவல்ல, அந்த கலவைகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், எந்த ஒரு ஆயில் மாதிரி எந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா நீங்க கிளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வருவோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கார்னர் ஜாயிண்ட் தான். ஸோ ரூஃபும் இந்த செவரும் கொண்டு போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல, இந்த 90 டிகிரி வரக்கூடிய இந்த இடத்துல தான் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடோம்னு சொன்னா, யூஆர்பி போன்ற கெமிக்கலை பயன்படுத்தி ஒரு ஸ்லோப்பிங், அதாவது சன்சைடுக்கு மேல ஒரு ஸ்லோப் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லா சைடுமே 4 சைட்லயுமே நீங்க என்ன செஞ்சிருங்க, ஸ்லோப்பிங் கொடுத்து அதை கவர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வாட்டர் ப்ரூஃபிங்க்கு நம்ம போகலாம். நான் பர்சனலா பயன்படுத்தக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங்கோட கெமிக்கல் பேர் என்ன அப்படின்னு சொன்னா, டாக்டர் ஃபிக்ஸிட்ல வரக்கூடிய ஃபாஸ்ட் ஃபிளெக்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் நான் பயன்படுத்துறேன். உங்களுடைய ஏரியால எது சுலபமா கிடைக்குதோ அந்த மாதிரியான பிராண்டை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் ப்ரூஃபிங்ல கொடுத்துருக்கக்கூடிய என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்களோ அதை நான் பயன்படுத்தி அதை ஃபர்ஸ்ட் கோட்டா நான் கெமிக்கலை அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 6 hours காய விட்டுரும். அதை எந்த ஒரு டிஸ்டர்புமே நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைபர் மெஷ், நான் இந்த இமேஜ்ல காட்டக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபைபர் மெஷை கம்ப்ளீட்டா மேல விரிச்சு அதுக்கு மேல செகண்ட் கோட் அப்படிங்கிறத கொடுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கோட் நீங்க ஒரு எக்ஸ் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன்ல கொடுங்க, அது போதும். ஸோ கொடுத்து நீங்க அதை காய விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, செகண்ட் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபைபர் மெஷை ரெண்டாவது ஒரு லேயரா விரிச்சிட்டு அதுக்கு மேல ஒய் டைரக்ஷன்ல என்ன செஞ்சிருங்க, அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை நீங்க கொடுத்துட்டு அதையும் ஒரு 6 hours நீங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாட்டர் ப்ரூஃபிங் டேமேஜ் ஆயிடக்கூடாது. ஒரு டைல்ஸ் லே பண்ணும் போது மேசன்ஸ் எந்த ஒரு விஷயத்திலையும் அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 1/2 inch திக்னஸ்ல மேல கலவையை போட்டு நார்மலா வீடுகளுக்கு நம்ம எப்படி பூசுறோமோ அதே மாதிரி உள்ற வெளியில எல்லாம் பூசுவோம்ல வீட்டுக்கு, அதே மாதிரி மேல ஒரு லேயரா என்ன செஞ்சிருங்க, பூசிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த காலத்திலயுமே அந்த வாட்டர் ப்ரூஃபிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. ஸோ இந்த லேயர்லாம் முடிச்சிட்டீங்க, அப்ப அடுத்து என்ன செய்யணும், உடனே டைல்ஸ் போட்டலாமான்னு கேட்டா அப்படி போடக்கூடாது. என்ன வேலை நம்ம பார்த்தோமோ அது சரியா தான் நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செஞ்சிடோம்னா, ஒரு வாட்டர் அந்த இடத்துல நம்ம நிரப்பி ஒரு 48 மணி நேரத்துலேருந்து ஒரு 72 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கசிவு எங்கும் கீழே இருக்குதா, நம்ம கீழே வர